ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தோசை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் துருவின தேங்காய் அண்ட் 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தேங்காவை. நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த மாவில் மெலிசாக ஒரு தோசை சுட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தின்னாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து பார்த்திங்கன்னா தோசை மேலே ஆட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசைக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தோசையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட போகிறது இல்லை. ஸோ அதனால் ஸ்டீம் பண்ண போகிறோம். சிம்மில் ஒரு 1 மினிட் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1 மினிட் ஆயிடுச்சு. தோசை வந்து கிறிஸ்பியாக வெந்திருக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, கீழே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை. இன்னொரு தோசை நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஸ்டஃபிங் மேலே ஆட் பண்ணிவிடுங்க. தோசைக்கு தேவையான ஆயில் நம்ம ஊற்றிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 1 மினிட் வேக வச்சிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு தோசை. ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான 2 மினிட்ஸில் ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் ஒரு பீஸ் பிச்சு காட்டுறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து வெளியே முறுமுறுன்னு வெந்திருக்கு அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு அண்ட் ஸ்டஃபிங் எதுவுமே வந்து உதறல நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.